அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் ஜென்ம ராசிக்குள் வருவது உறுதியாகவே மிகவும் சாதகமான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. மீனராசிக்காரர்கள் நினைப்பதை விட பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் உச்சம் பெறும் சுக்கிரனின் அமைப்பால் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. திடீர் உயர்வு, அதிர்ஷ்ட திருப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் பண வரவு அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பமும் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார். அவரின் வீடுதான் உச்ச வீடாக சுக்கிரனுக்கு இருக்கிறது. எனவே ஜென்மராசியில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் சாதகமற்ற சூழல் என்று சில நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அதை விட நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் சுக்கிரன் உறுதியாகவே உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க போகிறது. எதிர்மறையான சிந்தனைகள் கட்டுக்குள் வரும். லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். அதே வேளையில் லாப நோக்கத்தோடு அழகிய நபர்களை கண்டறிந்து அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையில சிக்கல், சிரமம், பிரச்சனை என்று இருந்த பல காரியங்களை உறுதியாகவே சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் பகை உணர்ச்சியை நீக்கி மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் தடைகளும் தாமதங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறும். ஆனால் அந்த சம்பவங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் இனிமை தரக்கூடிய வகையிலும் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனதை வாட்டி வதைத்து வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நடக்கவே முடியாது, இந்த காரியத்தில் வெற்றி பெறவே முடியாது என்று நினைத்த விஷயங்களில் கூட சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அதிக அலைச்சலும் பணிச்சுமையும் ஏற்பட்டாலும் கூட அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மை, மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூட போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பகை உணர்ச்சியில் இருந்தவர் கூட உங்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய வகையில் நட்பாகவும் இணக்கமாகவும் மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே பெரும்பாலான சிக்கல்கள் மாறும். இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சிறு முயற்சி மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுக்கும். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் உடல் முழுவதும் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உடலில் தீர்க்க முடியாத பல வியாதிகள் என்று அவர் பல சிரமங்களை பட்டு கொண்டிருக்கிறாருங்க. அவர் மருத்துவரை அணுகி பல சிகிச்சைகளை மேற்கொண்டாலும் அவருக்கு பெரிய அளவில் எந்த சிகிச்சையும் பலன் கொடுக்கவில்லை. அப்போது அவரை பார்க்க வந்த ஒரு நபர் அவருடைய நிலைமையை பார்க்கிறார். அதை உணர்ந்து கொண்டவுடன் அவருக்கு ஒரு பை ஒன்றை கொடுக்கிறார். அதில் சரியாக 45 மாத்திரைகள் இருக்கிறது. இந்த 45 மாத்திரைகளை தினமும் ஒன்றாக இரவில் சாப்பிட்டால் 45 நாட்களில் உனது நோய் முழுமையாக குணமடைந்து பரிபூரண சுகம் பெறுவாய் என்று சொல்கிறாருங்க. அதை கேட்டவுடன் சரி, அதை சாப்பிடுகிறேன் என்று அவர் வாங்கி வைத்துக் கொள்கிறார். ஆனால் இதை சாப்பிட வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது என்ன நிபந்தனை என்றால், இந்த மாத்திரையை நீ இரவு வேளையில் தூங்குவதற்கு முன் சாப்பிட வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் உனது உடலில் வேர்வை நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். வேர்வை வந்தால்தான் இந்த மாத்திரையை இரவில் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் போது இந்த மூலிகை மாத்திரையானது சரியாக வேலை பார்க்கும் என்று சொல்கிறார். சரி, அப்படி என்றால் நான் ஏதோ வேலை பார்த்து வேர்வை வர வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த மாத்திரையை வாங்கி கொள்கிறார். அவருடைய விலாசத்தையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். அதற்கு பிறகு இவர் முதல் நாளில் அந்த மாத்திரை சாப்பிட வேண்டும் என்பதற்காக அந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும் என்று சில வேலைகளை செய்ய முயற்சி செய்கிறார். அப்படி வேலைகளை செய்ய முயற்சி செய்தாலும் அவரால் செய்ய முடியவில்லை. எனவே சிறிது தூரம் நடந்தாவது சென்று வருவோம் என்று சிறிது தூரம் நடந்து செல்கிறார். அப்போது அவருக்கு வேர்வை வர ஆரம்பிக்கிறது. வேர்வை வந்தவுடன் அவர் உடனடியாக வீடு திரும்புகிறார். அன்றைய தினத்தில் அந்த மாத்திரையை
அருந்துவிட்டு இரவில் தூங்கி விடுகிறார். அடுத்த நாள் அதேபோன்று நேற்று சென்றதை விட சற்று தூரம் கூட நடந்து செல்கிறார். அடுத்த நாள் அதைவிட சற்று தூரமாகவும், அடுத்த நாள் அதைவிட சற்று தூரமாகவும் தனது இலக்கை மாற்றிக்கொண்டே செல்கிறார். 5-6 நாட்களுக்கு பிறகு ஓட்டமும் நடையுமாக இலக்கை அடைய ஆரம்பிக்கிறார். ஒரு வாரத்திற்கு பிறகு முழுமையாக குறிப்பிட்ட இலக்கை ஓடியே சென்று கடக்கிறாருங்க. அதை தொடர்ந்து 2 வாரம் முடிவதற்குள் அவருடைய உடல் நல்ல திடகாத்திரமான ஒரு மனநிலையை உடல் மனமும் சேர்ந்து அடைகிறது. சரியாக 21 நாள் முயற்சி செய்தவுடன் அவருடைய உடலும் மனமும் பரிபூரண சுகம் அடைவதோடு மட்டுமல்லாது அனைத்து வகையான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவருடைய உடல் முழு திருப்திகரமான நிலையை அடைகிறது. அதை பார்த்தவுடன் இனி இந்த மாத்திரை நமக்கு தேவையில்லை, அதை சென்று அவரிடமே கொடுத்து விடலாம் என்று அந்த மாத்திரையை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று அந்த மாத்திரையை கொடுக்கிறார். இனி இந்த மூலிகை மாத்திரை தேவையில்லை, எனது உடல் நன்றாக குணமாயிற்று என்று கொடுக்கிறாருங்க. அதை வாங்கி கொண்ட அந்த நபர் அப்போதுதான் சொல்கிறார், இது மூலிகை மாத்திரை எல்லாம் ஒன்றுமல்ல, நீ உன்னுடைய உடலில் இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும் என்பதற்காக உடலில் பல வேர்வை வர வைப்பதற்காக செய்தாய் பற்றியா பணி, அதுதான் உன்னுடைய உடலுக்கு பரிபூரண உடல் நலத்தையும் உடல் சுகத்தையும் கொடுத்திருக்கிறது. அதை தொடர்ந்து செய்தாலே உன்னுடைய வாழ்வை இனிமையாக அமையும் என்று சொல்லிவிடுகிறாருங்க. இது போன்றுதான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தில் பல முயற்சிகளை மேற்கொள்ளும் மீனராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும். குறிப்பாக குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும். ஜென்மத்தில் அமர்ந்து மிக வலுவாக கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமைய போகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம் உள்ளிட்ட நிறைவான மகிழ்ச்சி நிறைந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல்கள் உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்திலும் சுக்கிரன் உச்சம் பெற்று ஜென்மத்திலும் இருப்பதால் மீனராசிக்கார பெண்மணிகள் நினைத்த காரியம் அனைத்தும் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினால் முழுமையாகவே அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக சந்திக்கும் தருணமாக நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றம் உங்களை தேடி நிச்சயம் வரும்.